சீனாவின் ஸ்டார்ட் அப் நிறுவனமான பீட்டாவோல்ட் ஒரு குறிப்பிடத்தக்க பேட்டரியை உருவாக்கியுள்ளது. இந்த பேட்டரி ரீசார்ஜ் செய்யாமல் 50 ஆண்டுகள் வரை மின் திறன் வழங்க முடியும் என்று கூறப்படுகிறது. மிகச்சிறிய பேட்டரி BV100 ஒரு அணுசக்தி பேட்டரி. பீட்டாவோல்ட் ஒரு சீனாவின் ஸ்டார்ட் அப் நிறுவனம் ஒரு புதிய அணுசக்தி பேட்டரியை உருவாக்கியுள்ளது. ஒரு நாணயத்தின் அளவை விட மிகச்சிறியதாக இருக்கும் இந்த பேட்டரி BV100 என்று அழைக்கப்படுகிறது. இது 15x15x5 மில்லிமீட்டர் அளவுள்ள 100 மைக்ரோவாட் மற்றும் 3 வோல்ட் சக்தி கொண்ட மிகச்சிறிய பேட்டரி, மேலும் 120 முதல் -60 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலையை தாங்கும். பொதுவாக லித்தியம் பேட்டரிகள் ஸ்மார்ட் போன்களில் பயன்படுத்தப்படுகின்றன. இருப்பினும் இது உலகின் முதல் அணுசக்தி பேட்டரி. இது அணுசக்தி பேட்டரி என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த பேட்டரி உலகின் முதல் மினியேச்சரைஸ் செய்யப்பட்ட அணுசக்தி அமைப்பு என்று பாராட்டப்படுகிறது. இந்த பேட்டரி வேதியியல் எதிர்வினைகளை நம்பியிருக்கும் வழக்கமான பேட்டரிகளைப் போன்றது அல்ல. இந்த பேட்டரி 50 ஆண்டுகள் ஆயுட்காலம் கொண்ட கதிரியக்க ஐசோடோப்புகளை பயன்படுத்துகிறது. பீட்டா துகள்களின் ஆற்றலை மின் ஆற்றலாக மாற்றுவதில் குறைக்கடத்திகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இந்த அணுக்கரு பேட்டரி முக்கியமாக நிக்கல் -63 ஆற்றல் மூலமாகவும் வைர குறைக்கடத்தியை ஆற்றல் மாற்றியாகவும் பயன்படுத்துகிறது. இதன் மூலம் இந்த அணுக்கரு ஆற்றலால் அதிக மின்திறன் உற்பத்தி செய்யப்படுகிறது. எனவே இந்த பேட்டரி சார்ஜ் அல்லது பராமரிப்பு இல்லாமல் 50 ஆண்டுகளுக்கு நிலையான மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியும் என்று கூறப்படுகிறது. பீட்டாவோல்ட் உருவாக்கிய இந்த பேட்டரி உலகின் முதல் அணுக்கரு பேட்டரி ஆகும். பீட்டாவோல்ட் தனது முதல் அணுக்கரு பேட்டரி 100 மைக்ரோவாட் சக்தியையும் 3 வோல்ட் மின்னழுத்தத்தையும் வழங்க முடியும் என்று கூறியுள்ளது. இந்த ஆண்டு இறுதிக்குள் 1 வாட் சக்தி கொண்ட அணுக்கரு மின்கலத்தை உற்பத்தி செய்ய திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பீட்டாவோல்ட் பேட்டரிகள் அவற்றின் அதிக ஆற்றல் அடர்த்தி, நீண்ட சேவை ஆயுள், சிறிய அளவு, இலகுரக, எளிதான அமைப்பு மற்றும் சிறிய ஒருங்கிணைப்பு காரணமாக நுண்ணிய அணுக்கரு ஆற்றல் துறையில் ஒரு திருப்புமுனையாக கருதப்படுகின்றன. அமெரிக்காவில் உள்ள சிட்டிலேப்ஸ் என்ற நிறுவனம் 2010ஆம் ஆண்டு ட்ரிடியம் ஐசோடோப்புகளை பயன்படுத்தி முதல் பீட்டாவோல்ட் பேட்டரிகளை உருவாக்கியது. நானோவாட் முதல் மைக்ரோவாட் வரை குறைந்த மின்திறன் தேவைப்படும் சாதனங்களுக்கு மட்டுமே மின்திறன் வழங்குவதற்காக அமெரிக்கா இந்த பேட்டரிகளை உருவாக்கியுள்ளது. எனவே அமெரிக்காவில் உள்ள பீட்டாவோல்ட் பேட்டரிகள் பொதுமக்களால் பரவலாக பயன்படுத்தப்படவில்லை. ஆனால் சீன நிறுவனத்தால் தயாரிக்கப்படும் அணுசக்தி பேட்டரிகளை AI சாதனங்கள், மருத்துவ சாதனங்கள், நுண்செயலிகள், சென்சார்கள், சிறிய ட்ரோன்கள் மற்றும் மைக்ரோரோபோக்கள் போன்ற பல பயன்பாடுகளுக்கு பயன்படுத்தலாம் என்று கூறப்படுகிறது. பீட்டாவோல்ட்டின் அணுசக்தி பேட்டரிகள் எதிர்காலத்தில் அனைத்து மின்னணு சாதனங்களிலும் பயன்படுத்தப்படும் என்று கூறப்படுகிறது, ஏனெனில் அவை நீண்ட கால மின்சார விநியோகத்தை உறுதி செய்கின்றன. அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது www.adibantv.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும்.